நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி கிரைஸ்ட் அண்ட் த சர்ச், கிறிஸ்துவும் சபையும். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, கிரைஸ்ட் ஹேஸ் பாட் த சர்ச், கிறிஸ்து சபையை வாங்கியிருக்கிறார். இரண்டாவது, கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச், கிறிஸ்து சபையின் அஸ்திபாரமாக இருக்கிறார். மூன்றாவது, கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச், கிறிஸ்து சபையின் தலையாய் இருக்கிறார். நான்காவது, கிரைஸ்ட் லவ்ஸ் த சர்ச், கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். ஐந்தாவது, கிரைஸ்ட் adds people to the church, கிறிஸ்து சபைக்கு ஆத்மாக்களை சேர்க்கிறார். ஆறாவது, கிரைஸ்ட் must be glorified in the church, கிறிஸ்து சபையிலே மகிமைப்பட வேண்டும். ஏழாவது, கிரைஸ்ட் is coming back for a prepared church, ஆயத்தப்பட்ட சபைக்காக கிறிஸ்து மீண்டும் வருகிறார். ஆகவே கிறிஸ்துவும் சபையும். முதலாவது, கிறிஸ்து சபையை வாங்கியிருக்கிறார். எபேசியர் 5:32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆகவே இந்த நாட்களிலே கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியுள்ள ரகசியங்கள். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களை குறித்தும் தேவன் காசு கொடுத்து வாங்கினாரா? காசு கொடுத்து வாங்கினாரா? எதை கொடுத்து சம்பாதித்தார்? தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட. ஆகவே சபை ஆண்டவருக்கு சொந்தம். யார் யாருக்கும் சொந்தம்? எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம். ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாட சபை யாருக்கும் சொந்தம் அல்ல. என கிறிஸ்து என்ன செய்தார்? தன் சுய இரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தை சிந்தி என்ன செய்திருக்கிறார்? சம்பாதித்து கொண்டு இருக்கிறார். அதனால் மிக எச்சரிக்கையாக இரு. சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். என ரத்தம் கொடுத்து வாங்கின சபை, அதாவது மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கண்காணிகள்னால் என்ன அர்த்தம்? ஏன்ப்பா இதை பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு போனால், நீங்கள் கடை வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு வைங்க, எப்பா நாங்கள் போயிட்டு வரோம் கொஞ்ச நேரம் 2 நாள் பார்த்துக்கோன்னா, 3ஆவது நாள் எனக்கு சொந்தம்னு சொல்லி உட்காந்துந்தான்னு வைங்க. உலகத்தில் அந்த மாதிரி இருக்குதா? நடக்குதா? நடக்குதா இல்லையா? கண்காணிகளாக சும்மா அங்கேருந்து பார். அது தமது சபை, அவருடைய சபை, ஓ சபை கிடையாது. தமது ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த தமது சபை. நீ அங்கே என்னவா இருக்கிற? கண்காணி. அது ஒழுங்காக பார். பார்க்குற வேலையை ஒழுங்காக அதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான
நடைத்தென்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் வெள்ளியும் பொண்ணு கொடுத்து வாங்கினா கூட அதெல்லாம் அழிவுள்ளது. அழிவுள்ள வஸ்து வெள்ளியும் பொண்ணும் அழிவுள்ள அந்த வெள்ளியும் பொன்னினாலே மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இரத்த தானம் சும்மா எல்லாரும் போய் என்ன செய்யக்கூடாது, ரத்த தானம்லாம் பண்ணக்கூடாது. நான் கொடுக்குறாங்க ரத்தம் இருப்பா, முதல்ல உன் ரத்தத்தை சோதிக்கணும். உனக்கு 1000 வியாதி இருந்துச்சுன்னு வை, உன் ரத்தத்தை போய் இன்னொருத்தனுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாரும் ரத்தத்தை ஆகவே உண்மையாக பொய்யும் எனக்கு தெரில. சில பேர் இந்த ஆப்ரேஷன் அதில் இந்த ரத்தம் ஏற்றுறாங்க பாருங்க. ரத்தம் ஏற்றின பிறகு வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்றான். ஏன்னா அவன் ரத்தம் கொடுத்தா எவனா குடிக்காரனா ரவுடியாக இருந்திருப்பான். அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் காசுக்கு சேர தருவான்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்துட்டான்னு வைங்க, அவன் ஒரு முரடனும் ரவுடியும் அடிதடிக்காரனும் என்னவா இருந்திருப்பானோ தெரில. இவங்க அவசரத்துக்கு இவன் ரத்தம் தான் மேட்ச் ஆகுதுன்னு ஏற்றி விட்டாங்கன்னு வைங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். எனக்கு தெரில, உண்மையாக பொய்யா எனக்கு தெரில. என்னப்பா எவன் ரத்தம் உனக்கு ஏற்றினானே தெரியலையே, என்ன குடிக்காரன் ஏற்றி விட்டானா, ரவுடி ஏற்றி விட்டானா, என்ன ரத்தம் வந்துச்சு உனக்குள்ள? ஆகவே எல்லா ரத்தம் ஒருவரும் ரத்தத்தை கொடுக்கிற தகுதியே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். ஒருவரும் ரத்தம் கொடுப்பதற்கு மீட்பதற்கு ரத்தம் கொடுக்க தகுதியே. அதனால்தான் அவரே பரலோகத்திலேருந்து வந்து ஒரு பாவம் கூட செய்யாமல் வாழ்ந்து, பாவம் செஞ்சால் நமக்கு ரத்தம் கொடுக்க முடியாது. அவர் ஒரு பாவம் பண்ணியிருந்தால் கூட என்ன செஞ்சிருக்க முடியாது, நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது. ஆகவே குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. யோவான் 10:27-29 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு நான் அவைகள் எனக்கு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கேட்டு ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பற்றி கொள்ள ஒருவனாலும். ஆகவே நாம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு அவர் கையிலிருந்து என்ன செய்வோம், ஒருவரும் அந்த உணர்வு இருக்கணும். அனாதை எனக்கு யாரும் இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது. ரத்தம் சிந்தி கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் என்ன செய்திருக்கார், விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆகவே தான் எனக்கு என் கைகளிலே நான் அவர்களை வைத்திருக்கிறேன். இரண்டாவது, கிறிஸ்து சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச். 1 கொரிந்தியர் 3:10-11 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆகவே சபை அஸ்திபாரமாக கிறிஸ்து இருக்கிறார். ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் முக்கியம் இல்லையா? அஸ்திபாரம் ஆடி நின்றுன்னு வைங்க, கட்டடம் என்ன செய்யும், விழுந்துடும். ஆகவே இந்த 2000 வருடங்கள் எத்தனையோ சபைக்கு விரோதமான காரியங்கள், மனிதர்கள், அரசாங்கங்கள் இதெல்லாம் எழும்பி வந்தாலும் இன்று வரைக்கும் சபை நிலைத்து நிற்கிறது. காரணம் அதோடைய அஸ்திபாரம் யார்? கிறிஸ்து.
கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறதுனாலே ஒருவராலும் இந்த சபையை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியவில்லை. எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் தேவனுக்கென்று தங்களை தியாகம் செய்து அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்து சபைக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார்கள். மத்தேயு 7:24-20 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டு அதோட நிற்குதா? கேட்டால் போதுமா? கேட்டால் நான் வாரம் வாரம் வந்து கேட்குறேங்க, வாரம் வாரம் வந்து பாட்டுக்கு வரணும் இல்லையோ செய்திக்குள்ளே வந்துடுறேன், ஆராதனைக்கு வரணும் இல்லையோ எதுக்குள்ளே வந்துடுறேன், நான் செய்திக்குள்ளே வந்துடுறேன். அந்த சொன்ன கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு சபையும் பக்கத்தில் சினிமா தேட்டரும் இருந்துச்சான். ஞாபகம் இருக்கா அந்த கதை? சபையும் பக்கத்தில் என்ன இருக்குது? சினிமா தேட்டர். சபை 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா சினிமா தேட்டரும் 8 மணிக்கு. அப்போ அந்த 8 மணி வரும்போது அந்த தெருவில் சபைக்கு போகிறவங்களும் வருவாங்க, சினிமா தேட்டருக்கு போகிறவங்களும் வருவாங்க. இப்போ அந்த தெரு ஜனங்க பார்க்கும் போதே சொல்லும், இது சபைக்கு போகுது, இது சினிமா தேட்டருக்கு போகுது. எப்படி பார்த்தோன்னே தெரியுது. சினிமா தேட்டருக்கு போது ஓடுங்களாம். சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போய் உக்காந்துடணும். சினிமா 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணும்? ஓடும். ஐயோ ஆரம்பிச்சுட போகிறாங்க, ஓடு 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 ஓடின்னு போய் 8 மணிக்கு உள்ளே போய் என்ன செய்யணுமா? உட்காரணும். ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சினிமாக்குள்ளே என்ன செய்யணுமா? உட்காரணும். சபைக்கு வருதுங்க பாருங்க, என்ன ஓடுற, உன்னை பார்த்துரு 2 வாரம் வா வா, அவங்க பாட்டு பாட்டோம், நீ வா என்ன உன்னை பார்த்து என்ன எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஊருக்கு போனியா, ஊருக்கு அதெல்லாம் பேசிங்கன்னு இன்னும் அர்ஜென்ட்டில் போ, அவங்க பாட்டு தான் அவங்க பாட்டோம் அப்படின்னு ஆடி அசைஞ்சுன்னு மெதுவாக ஏதோ ஜனம் தெரு ஜனம் பார்க்குது. இது கதை பேசி நின்றுதுன்னா ரோட்டில் நின்று கதை பேசி நின்றா இது எங்கே போகுது? இது சபைக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு போகலாம், இன்னும் அங்கே போய் இன்னும் அங்கே பெரிய அவங்க பாடின்னு இருக்கட்டும் அப்படின்னு மெதுவாக போகலாம். அவங்க 1/2 மணி நேரம் கழித்து தான் செய்தி ஆரம்பிங்க. அது தெரு ஜனங்க பார்த்தாலே சொல்லுது. சரியா? இதுலேருந்து என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த பாயிண்ட்டை இன்டைரக்டாக சொல்கிறேன் பாருங்கள். என்ன பாயிண்ட்டை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? இல்லை பச்சையாக சொல்லணுமா? அப்படி இன்டைரக்டாக அப்படி சொன்ன வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி சொன்ன பாருங்க. வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி இன்டைரக்டாக என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதுன்னா இப்போ அடுத்த வாரம் பார்க்கலாம் என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு. எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு அடுத்த வாரம் 8 மணிக்கு பார்க்கலாம். சரியா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அதோட முடியல, அதோட கேட்கறது பெருசு இல்லை, வார வாரம் வந்து கேட்கறது பெருசு இல்லை. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செவிடங்காதில் சங்கூதனம் மாதிரி இருக்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கா. அவன்தான் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின அப்படின்னு போட்டிருக்கா. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தில மனுஷன். பெருமழை சொரிந்து, நான் ஆண்டவர் வார்த்தை கேட்டங்க, கீழ்பஞ்சங்க, ஏங்க மழை வருது? சில பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு சொன்னதை கேட்டு கீழ்பஞ்சினேன், ஏன் என் வாழ்க்கையில் மழை பெய்யுது, ஏன் மழை சொரிந்து, பெருவெள்ளம் ஏங்க பெருவெள்ளம் வந்துச்சு, காற்றடி ஏங்க காற்று அடிக்குது? ஆண்டவர் சொன்னதை கேட்டு செஞ்ச மழை வராது, வெள்ளம் வராது, காற்று அடிக்காதுன்னு போட்டிருக்கா. சில பேர் அந்த மாதிரி எதிர்பார்த்துன்னு இருக்காங்க, ஒரே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன அது எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் வெள்ளம், ஏன் என் வாழ்க்கையில் மழை, ஏன் வாழ்க்கையில் காற்று அடிக்குது?
வசனத்தை ஒழுங்காக தூங்கின்னு இருக்கக்கூடாது, வசனம் வாசிக்கும்போது தூங்கின்னு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறோம், என்ன செய்யணும், கவனிக்கணும். சரியா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். இங்கே தான் வித்தியாசம். வித்தியாசம் எங்கே? கேட்குறவங்களும் கீழ்ப்படுகிறவங்களும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் வித்தியாசம் இங்கே தான். மோதியும் அது ஏன்? ஏனென்றால் அது கண்மனையில் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறது. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு நீ பேதுருவாய், இந்த கல்லின் மேல் என் சபையை, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. மூன்றாவது, கிறிஸ்து சபைக்கு தலையாய். Christ is the head of the church. எபேசியர் 1:22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகி சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலான தலையாய் தந்தார். ஆகவே சபைக்கு தலை யார்? கிறிஸ்து. எல்லாவற்றுக்கும் அவருக்கு மேலே யாரும்? சபைக்கு கர்த்தர் அவரை தலையாக வைத்திருக்கிறார். ஆகவே அவர் தலையாக இருந்தால் சபை என்ன செய்யணும்? எபேசியர் 5:23-20. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகர். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காலத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே சபை, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கு. சபையானது கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்போ கை கால் விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க. கை கால் விழுந்து போயிருக்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் கை கால் விழுந்து போயிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலை சொல்கிறதுக்கு உடம்பு என்ன செய்யாது. அதுதான் கை கால் விழுந்துச்சுன்னு அர்த்தம். பேராலிசிஸ், ஸ்ட்ரோக் எல்லாம் தொங்கின்னு இருக்குது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை சொல்கிறத உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது. அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா தலை கை தூக்குனா கை என்ன செய்யும்? தூக்கம். ஏன்னா தலைக்கும் உடம்புக்கும் கீழ்ப்படிது. உடம்பு தலை சொல்கிறதுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படி. கை தூக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது, தலைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கீழ்ப்படிய. அதுதான் கை கால் விழுந்துச்சு, உடம்பு பேராலிசிஸ்ன்னு அர்த்தம். தலை சொல்கிறத சரீரம் என்ன செய்ய மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது. அப்போ ஒரு சபை ஆரோக்கியமான சுகமாக இருக்கிற சபையாக இருந்தால் என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்கு என்ன செய்யும்? கிறிஸ்து அவர் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன்னா அது என்ன சபை? அது என்ன சபைங்க? அது ஏன் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? தலை சொல்கிறத கீழ்ப்படியாத சபை என்ன சபை? என்ன சபை அது? என்ன சபை? ஸ்ட்ரோக் வந்த சபை, பேரலைசிஸ் சபை, கை கால் விழுந்த சபை. ஏன்னா கிறிஸ்து சொல்கிறது என்ன செய்ய மாட்டேங்குது, அப்படியே நான் இப்படி தாங்க இருப்பேன். இன்னும் வேணால் சொல்லின்னு நான் இப்படி தான் இருப்பேன்னா இது சுகமான சபை இல்லை. இப்போ நம்ம எந்த மாதிரி சபையாக இருக்கணும்? ஸ்ட்ரோக் வந்த சபையாக இருக்கணுமா? நம்ம என்ன சபையாக இருக்கணும்? ஆரோக்கியமான சபைனா தலை சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிணும். நாங்கள் உட்காந்துன்னு எதுவும் பண்ணின்னு இருக்கக்கூடாது. அதுவே கொலோசியர் 1:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொருந்து எழுந்த முதற் பேரும். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற சபையாய் இருக்கு. அந்த ஒரு இருதயம், கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஒரு முரட்டாட்டமான கீழ்ப்படியாத
நம்ம ஊரில் அடங்கா பிடாரின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடங்கா பிடாரி, வணங்கா கழுத்து, இதெல்லாம் பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்கா இல்லையா? வணங்கா கழுத்து உள்ளவர்களே, நான் அப்படியே கழுத்தை பிடிச்சி என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி, திரும்ப மாட்டேன். வணங்கா கழுத்துனா என்ன? நான் இப்படி தான் என்ன ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்க கீழ்ப்படுகிற சபைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற சபையாய் இருக்க வேணும். சரியா? இந்த வசனத்தில் இன்னொரு பாயிண்ட்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை நல்லா கவனிச்சிங்களா? சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போலன்னு ஆரம்பிச்சது பாருங்கள். போலன்னு ஆரம்பித்து இன்னொரு பாயிண்ட்டும் அப்படி சைடில் உள்ளே விட்டாங்க, பார்த்தீங்களா? சைடில் உள்ளே ஒன்று விட்டாங்களே, என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்களா? அதை நான் சொல்லணுமா? நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா? சபை கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறத போலன்னு இன்னொரு பாயிண்ட் அவங்க உள்ளே விட்டுருக்காங்க. அது நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை ஆரம்பித்தேன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் அந்த டாபிக் ஆரம்பித்தேன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். சரியா? 4வது, கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு, அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து உயிரையே கொடுத்தாருன்னா எதனால்? அன்புனால. அவர் யாரும் கழுத்தை பிடிச்சி போய் சிலுவையில் மாதிரின்னு சொல்ல, யாரும் அவரை வற்புறுத்தவில்லை. சபையில் அன்பு கூர்ந்து. எபேசியர் 5:28-20, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பார்த்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவன். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாம்சத்தை போஷித்து. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தன்னைத்தானே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அது மாதிரி சபை என்ன சென்றார்? போஷித்து காப்பாற்றுகிறார். ஆகவே கிறிஸ்து தன்னுடைய அன்பின் நிமித்தம் சபைக்காக தன்னையே தியாகம் செய்து அதை போஷித்து காப்பாற்றுகிறார். இந்த நாள் வரையும் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு கூறுவோம். நீங்கள் சபையில் இருந்தீங்கன்னு வைங்க, அப்போ கிறிஸ்து உங்கள் மேலே என்ன வைத்திருக்கிறார்? அன்பு. யாரும் இல்லைங்க, உலகத்தில் ஒருத்தருக்கும் என் மேலே அன்பு இல்லைங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. எனக்கு சபையில் இருந்து யார் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார்? கிறிஸ்து உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை போஷித்து பராமரிக்கிறார். ஆண்டவரே, நான் சபையில் இருக்கிறேன், என் சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுகிறீர். அதே போல் என்னையும் என்ன செய்யும்? போஷித்து காப்பாற்றும். தைரியமாக கேட்டு வாங்கிக்கலாம். அந்த விசுவாசம், நாம் நேசிக்கப்படுகிறோம், கிறிஸ்துவால் அன்பு கூறப்படுகிறோம். அந்த உணர்வு எப்பொழுதும் நம்ம மேலே இருக்கணும். அது அன்பினால் அன்பு கூர்ந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். சபையிலே தேவனால் நாம் நேசிக்கப்படுகிறோம், தேவனால் அன்பு உலகம் எல்லாம் நம்மளை பகைக்கலாம், உலகத்தில் எல்லாம் நம்மை பார்த்து பகைக்கலாம். உங்கள் வீட்டில் கூட சில பேர் அவங்க மேலே எரிஞ்சு விழலாம் அப்படின்னு கேள்விப்படுறேன். நான் அந்த மாதிரி கேள்விப்படுறேன். சரியா? அதனால தான் இந்த வசனத்துலேயும் சைடில் ஒரு பாயிண்ட் விட்டுருக்கு. இதுலேயும் சைடில் ஒரு பாயிண்ட் விட்டாங்களா விடலையா? பாருங்க, சத்தமே வரமாட்டேங்குது. சத்தமே இதுலேயும் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறாருன்னு சொல்லிட்டு சைடில் இன்னொரு பாயிண்ட்டாக வந்திருக்குதா? வந்துச்சா வரலையா? அப்போ என்ன செய்யணும்? புருஷர்கள் என்ன செய்யுங்க? உங்கள் மனைவி மீது அன்பு கூறுங்க. அப்படி தான் கிறிஸ்து சபையின் மீது என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அதுதான் உதாரணம். எப்படி அன்பு கூறணும், எப்படி புருஷ மனைவி மேலே அன்பு கூறணும்னா எது போல்? கிறிஸ்து சபையில் அவர் எப்படி தன்னை தியாகம் பண்ணினாரோ, எப்படி அதை போஷித்து காப்பாற்று, அதே போல் என்ன செய்யணும்?
தன்னைத்தான் உயர்த்தவன் ஒருவனும் இல்லையே. ஆகவே உங்களுக்கு என்னன்னாலாம் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நான் செய்யணும். உங்களுக்கு என்ன மாதிரி துணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டமானதை வாங்கின்னு இருக்காதீங்க, மட்டமானது வாங்கின்னு இருக்காதீங்க. நான் எப்போவுமே அந்த ஆடி தள்ளுபடி யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. போன வாரம் இந்த மாதமாக கூட என்ன பண்ணேன், போய் ஆடி தடுப்பில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னாங்க. நான் லிஃப்ட்டில் இறங்கி நின்றேன். திடீர்னு அந்த ஒரு இடத்துல கதவு திறந்த பார்த்தேன் அட்வர்டைஸ். நான் வேறு லிஃப்ட் ஃப்ளோர் தான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. அதை பார்த்தோன்னே அடுத்தது நீ நிறுத்துப்பா நீ தரப்பான்னு அவன் ஒரு மாதிரி முழிக்கிறேன். ஏன்னா நான் வேறு இதை சொன்னேன் அவங்ககிட்ட, வேறு ஃப்ளோர் தான், என்னப்பா நீ தர. ஏன்னா போன இதில் என்ன பார்த்தேன், அங்கே தள்ளுபடி 70% தள்ளுபடி, நீ நிறுத்து நீ. போயிட்டு அந்த அங்கே போனால் ஒன்று வாங்கணும் ஒன்று ஃப்ரீ. நான் கூடாத. அவங்க இதெல்லாம் காஸ்ட்லியெல்லாம் அதெல்லாம் விடு, இதை காட்டு நீ. அவனுக்கு ஏமாற்றுவானுங்க, இருக்கிறதுலே விலையை வந்து அதை வாங்குவானான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் விடு, இதை எடு, இங்கே இது போட்டிருக்கேன் என்ன ஒன்று. அந்த மாதிரி நீங்களாம்ப்பா எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கோங்கன்ற, காசை வீணாக்காதீங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். சரியா? காசை வீணாக்கிட்டு ஜப குறிப்பு கொடுத்துன்னு கூட காசே பத்தலைன்னு. இந்த மாதிரி தள்ளுபடியெல்லாம் வரும்போது நீங்கள் காசை மிச்சம் பண்ணிங்கன்னா பண கஷ்டத்தில் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாமா இல்லையா? நான் சிக்கனம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது, அது தெரியல உங்களுக்கு. என்ன மாதிரி இருந்தீங்கன்னா சிக்கனம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் நான் என்ன பண்ணின்னு இருக்கிறேன், சிக்கனம் பண்ணின்னு இருக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் நான், இதை போய் செய்யுங்க. இந்த மாதம் முடிய போகுது, தள்ளுபடியெல்லாம் முடிய போகுது. எதெல்லாம் கம்மி விலையில் வாங்க முடியுமோ என்ன பண்ணுங்கள், வாங்கி காசை மிச்சம் பண்ணுங்க. அப்போ சும்மா ஜப குறிப்பு என்ன செய்யாது, இது காசு இல்லை அது காசு இல்லை, ஜோம் பண்ணுங்கன்னா நீ இருக்க காசை இருக்கும்போது என்ன பண்ண, நீ இருக்கிறதுலையே விலை வந்தது போய் வாங்கி நிந்தியா. எல்லாம் தள்ளுபடி வரும்போது என்ன பண்ணு, காசை மிச்சம் பண்ணாங்க. நானும் சைடில் ஒரு பாயிண்ட்டை விட்றேன் நான். சரியா? நானும் இந்த வசனத்தை பேசும்போது சைடில் ஒரு பாயிண்ட்டை விட்றேன். வெளிப்படுத்தல் 2:2 நான், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ் அல்லாதவர் தங்களை அப்போஸ் சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்தும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் இழையப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சரியா? இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆனாலும்னு சொன்னால் என்ன அர்த்தம், உங்கள் ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு மேனேஜர் வாப்பா நீ ரொம்ப நல்லா கிரியை செய்கிற, நல்லா பொறுமையாக இருக்கிற, நல்லா எல்லாம் ஆனாலும்னு வைங்க. ஆனாலும்னா என்ன ஆகிப்போச்சு, இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு கூர்ந்தீங்கன்னா, இப்போ உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் உயிரே வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு வைங்க, வச்சுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நான் விசுவாசத்தில் சொல்கிறேன்னு வைங்க. உங்கள் பிள்ளைங்க மேலே உயிரே வச்சுன்னு இருக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் ஒருத்தர் அன்பு கூறும் போது அவங்க உங்களை திருப்பி அன்பு கூறணும்னு எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் மேலே அன்பு கூறணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? அவங்கள கண்டுக்கவே இல்லைன்னு வைங்க, உங்களை திரும்பி கூட பார்க்கல, உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். பிள்ளைங்க அவங்க மேலே அன்பு கூறாத பெற்றோர் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து நீங்கள் அங்கே உக்காந்து இருந்தால் பின்னால் தான் பார்த்துன்னு இருக்கிறீங்க. யார் முகமாக நீங்கள் பார்க்குறீங்களா? பின்னாலேருந்து இதை தான் என் நிலைமை என்ன இருக்குது, 95லேருந்து என் நிலைமை என்னவாக இருக்குது, இங்கே உக்காந்து என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது. என் நிலைமை என்னவாக இருக்குது யோசித்து பார்க்குறீங்களா? வீட்டில் என்ன சூழ்நிலையில் இதெல்லாம் இங்கே காட்டின்னு இருக்கிறீங்க. சரியா? ஒரு வாட்டி தானே இதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும் ஸ்க்ரீனில், எப்படி இருக்கிறீங்க ஒவ்வொருத்தர். இப்படி ஒரு கேமரா அப்படி வச்சுட்டு இந்த வாரம் அப்படி எடுத்து அடுத்த வாரம் பாருங்கள் என் நிலைமையை பாருங்கன்னு போட்டு காட்டணும். எதெல்லாம் நான் பார்த்துன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது, இங்கே நின்று 1 மணி நேரம் எதை பார்க்க வேண்டியதாக இருக்குது, இப்படி கேமரா போட்டு க்ளோஸ்அப்பில் எல்லார் முகத்தையும் என்ன செய்யணும் அங்கே பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளை உங்கள் மேலே அன்பு இல்லைன்னா என்ன முகத்தோடு உட்காந்து இருப்பீங்க இங்கே?
உங்கள் பிள்ளை உங்களை பார்த்தாலே வெறுக்குதுன்னா முகத்தில் சந்தோஷம் இருக்குமா? அதுவே அதுதான் ஆகிலும் நான் உன் மேலே இவ்வளோ அனுபவித்திருக்கிறேனே, சபையே உன்னில் அன்பு கூர்ந்து என்னையே உனக்காக பலியாக கொடுத்து ரத்தத்தை சிந்தின ரத்தம் சிந்தி நீ ஆதியில் இருந்த அன்பு உன்னிடத்தில் இப்பொழுது இல்லையே, உன் மேலே எனக்கு குறை உண்டு. என்ன குறை? ஆதியில் இருந்த அன்பு இப்பொழுது எனக்கு உன்னிடத்தில் எல்லாம் கிரியை செய்கிற, நல்லா சமைக்கிற, வீடை சுத்தமாக வைக்கிற, ஆனாலும் குறை என்ன இல்லை, பல்ல கட்சின்னு செஞ்சுன்னு இருக்கிற. ஆதியில் சந்தோஷமாக செஞ்சுன்னு இருந்தது. என்ன ஆச்சு? ஏன்னா இருதயத்தில் என்ன இருந்தது? அன்பு இருந்தது. அன்பு இருக்கும்போது ஒரு அன்போடு சமைக்கிறதுக்கும் பல்ல கட்சின்னு சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அது உஷாராக இருக்கிறவங்க கண்டுபிடிப்பாங்க. என் மக்கு மரமண்டைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பப்பன்னு சுற்றின்னு இருக்கும். அங்கே பல்ல கட்சின்னு செய்கிறாங்க, விட்டா மண்டையில் ஒன்று போடலான்னு காத்துன்னு இருக்காங்க, ஒன்றுமே சுற்றின்னு இருக்காங்க. உஷாராக இருக்கவங்க பார்த்தோன்னே தெரியும் இது ஒன்றும் அன்பே இல்லை. முகம் வேறு மாதிரி இருக்குது, முந்தி இருந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி மனைவிகளும் புருஷனை பார்க்கும்போது உஷாராக தெரியும் இது ஒன்றும் ஆதியில் இருந்த அன்பு இப்போ இல்லை. தான் ஆண்டவர் சொல்கிற சபையை இப்போ நான் இவ்வளவு மேலே நேசிக்கிறேன், ஆனால் நீயோ ஆதியில் இருந்தன் மேலே. அதான் இந்த நாட்களிலே அதை உணரணும். ஆனவர் எங்கள் இருதயத்தில் நீர் எங்களை எப்படி அன்பு கூறுகிறீரோ நாங்களும் உங்களை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதுதான் பிரதான கட்டளை என்ன அப்படின்னு கேட்டாங்களா? என்ன பதில் கொடுத்தார்? தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு என்ன செய்யணும்? அன்பு. இதுதான் முதலாம் பிரதான. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்த சபை என்ன செய்யணும்? கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூற வேண்டும். சரி, 5வது சபையிலே ஜனங்களை கிறிஸ்து சேகரிக்கிறார், நேசிக்கிறார். அப்போஸ்தலர் 2:40 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சும்மா சபையில் உட்கார்ந்து போகிறது பெருசு இல்லை. ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் சும்மா கடமைக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் பரலோகம் போய் சேராது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு. ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த நாட்களில் அது விசுவாசி. அப்போஸ்தலர் 16:5 அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர கடைசி நாளிலே நான் அவனை. தேவனால் இழுக்கப்பட்ட ஆத்மாக்களும் கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? சும்மா கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் போய் சர்ச்சில் உக்காரலாம். இதெல்லாம் கடைசி நாள் வரைக்கும் என்ன செய்யாது? நிலை நிற்காது. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள், கடமைக்காக சபைக்கு வருகிறெல்லாம் கடைசி நாள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக என்ன செய்யணும்? சபையில் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செய்கிறார்? சபையிலே சேர்க்கிறார். 6வது சபையிலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். எபேசியர் 3:20 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆகவே சபையுடைய நோக்கம் என்ன? தேவனுக்கு என்ன கொண்டு வரணும்? மகிமை கொண்டு வர வேண்டும். இந்த வசனத்துக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது நாம் கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன். ஆகவே எப்படி தேவன் சபையிலே நாம் கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக கிரியை செய்யும் பொழுது சபையில் அவருக்கு என்ன வருகிறது? மகிமை வருகிறது. காணா ஒரு கல்யாணத்தில்
தண்ணீரை அப்படின்னா இவ்விதமாக இயேசு தன் மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர் மீது நம்பிக்கை அற்புதங்களை செய்யும் பொழுது சபையிலே தேவனுக்கு என்ன வருது? மகிமை வருகிறது. 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கும் பொழுது ஒருத்தர் தான் இந்த. அப்போ ஆண்டவர் கேட்குறார், சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? வேறு 9 பேர், 9 எங்கே? ஒருவன் மாத்திரம் தேவனுக்கு என்ன செய்கிற? மகிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். 10 பேருக்கு ஆண்டவர் அர்ப்பணிச்சா 10 பேர் என்ன செய்யணும்? மகிமை. போகிற இடம்லாம் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்னு ஊருக்கு அதை பேசுகிறதுக்கு பதிலாக தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை குறித்து எல்லா இடத்திலும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த. அதுதான் சபை. சபை தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள், உலகத்துக்கு உப்பாயிருங்கள். இவ்விதமாய் நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை கண்டு என்ன செய்வாங்க? உங்கள் பிதாவை மகிமை. அப்போ நீங்கள் நன்மை எல்லா இடத்துலையும் போய் நன்மை செய்தால் அது மூலமாக தேவனுக்கு என்ன வரும்? மகிமை. ஒன்றுமே செய்யாமல் இருந்தீங்கன்னு வைங்க, ஒரு நன்மையும் யாருக்கும் செய்யலைன்னா அது மூலமாக தேவனுக்கு மகிமை வருமா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவை மகிமைப்படுத்துவீர்கள். மகிமை இந்த நாட்களில் எப்படி தேவனை மகிமை? நம்ம உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், உலகத்துக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், தேவனுக்கு சாட்சியாக ஜீவிக்கணும். அப்போ தான் நம் மூலமாக தேவன் என்ன செய்வார்? மகிமை. எத்தனை பேருக்கு நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது? இந்த நாளில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் மூலமாய் நீர் என்ன செய்யப்படணும்? மகிமைப்பட வேண்டும். 7வது, கிறிஸ்து ஆயத்தப்பட்ட சபைக்காக Christ is coming back for a prepared church. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள்வது, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே எப்படிப்பட்ட சபைக்காக கர்த்தர் திரும்ப வருகிறார்? ஆயத்தமாக இருக்கிற சபை. அதை எப்படி சுத்திகரிக்கிறாராம்? திருவசனத்தை கொண்டு. வசனத்தை வச்சுன்னா சரி வசனத்தை சொல்கிறார். இதுதான் திருவசனம் ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது அப்படின்னு பைபிளில் இருக்கா? அப்போ இந்த கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் நிலைமை என்னான்னு காட்டும். அதே மாதிரி தான் வசனம் காட்டுது, இதுதான் உன் நிலைமை, நீ இப்படி இருக்க வேண்டும், உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். நீங்கள் காலையில் வரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து பார்த்தா எல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்ன மாதிரி தான் தெரியுது எனக்கு. இங்கேருந்து பார்த்தா எல்லாம் எங்கே நின்றுட்டு வந்திருக்கிறீங்க? கண்ணாடிக்கு முன்னால் நின்றுட்டு. ஏன் தெரியுது? எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எல்லார் தலையும் எப்படி இருக்குது? உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினா தான் தெரியும்னு நினைக்கிறோம். எல்லார் தலையும் எப்படி இருக்குது? வாரி கண்ணாடி இல்லாமையா வாரின்னு வந்தீங்க? தலையை பார்த்தாலே தெரியும். எல்லாம் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தலையை வாரிட்டு வந்திருக்கிறீர்கள். அதே போல் தான் வசனமாக என்னது? கண்ணாடி காட்டுது பார். வாரு, உடம்புல வாழ்க்கையில் என்னென்ன சரியில்லை, என்னென்ன சரிப்படுத்தணும், என்னென்ன குறை இருக்குதுதா. கண்ணாடி பார்த்தோன்னே தலை வாடுறோமா? அப்படியே வந்துடுறோமா? சும்மா நின்றுட்டு அப்படியே வரோமா? தலை வாரிட்டு வரோமா? அது போல் தான் வசனம் காட்டுது. காட்டணுன்னு அப்படியே போகக்கூடாது. வசனம் அப்படி இதுதான் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கிறேன்னு காட்டினா அதன்படி நம்மளை என்ன செய்யணும்? சரி செய்யணும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரி பரிசுத்தமாக இருக்கும், கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல். ஆகவே எப்படிப்பட்ட சபை அவர் வர்றார்? எப்படி இருக்கணும் சபை? கரை திரை இல்லாமல்.
பரிசுத்தமும் பிழையற்றதும் மன மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள். தம்மை தாமே ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட சபையை நாங்கள் என்ன செய்யணும் இருக்கோம். நீங்கள் வரும்பொழுது இந்த வசனத்தின்படி உள்ள சபையாக நாங்கள் என்ன செய்யணும் இருக்க வேண்டும். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாக என்ன செய்யணும்? வளரணுமா இல்லையா? ஆகவே கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஆத்ம ஆதாயம் செய்யணும், ஆண்டவரை பற்றி சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தினா என்ன அர்த்தம்? பக்தி கம்மியாகணுமா ஜாஸ்தி ஆகணுமா? ஜாஸ்தியாவதா கம்மியாகின்னு வருதா? போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் பக்தி ஜாஸ்தியாக இருக்குதா கம்மியாக இருக்குதா? பக்தி விருத்தி. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும். எதுக்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர் போதில் எதுக்காக? பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? சீர் பொருந்தணும், நிறைவான வளர்ச்சியை அடைய வேண்டும். வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்றார்கள். கேட்கிறவன் வா என்பனாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய். நமக்குள்ள தாகம் இருக்குதா? விருப்பம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. இருதயத்தில் தாகம், ஆண்டவர் மேலே ஒரு தாகம் இருக்கிறதா? விருப்பம் இருக்கிறதா? விருப்பம் இருந்தால் வந்து என்ன செய்ய? இலவசமாக இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள். வெளிப்படுத்தல் 22:20. இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆண்டவர் சீக்கிரமாக வரேன்றார். நம்ம வாரும், ஐயோ இருங்க என்னங்க இந்த உள்ள சீக்கிரம் வந்துடாதீங்க, நான் ஆயத்தம் இல்லைங்க. ஆயத்தம் இல்லைங்கன்னு சொல்கிறோமா, வாரோன்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் ஏதோ சீக்கிரம் வரேன்னு சொன்னால் வாரும் சொல்கிற நிலையில் இருக்கிறோமா? ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒன்றுனா சரி செய்ய வேண்டிய காரியங்களாம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் வந்துடாதீங்க, இன்றைக்கி வந்துடாதீங்க, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒன்றும் ஆயத்தம் இல்லை. இன்றைக்கி நம்ம நிலைமை என்னவாக இருக்கிறது? இன்றைக்கி ஆண்டவர் வர என்ன வாரும் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிறோமா? ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி வாங்க. அவங்க வீட்டு ஃபுல்லாக அழுக்கு மூட்டையாக இருந்துச்சுன்னு விருந்தாளி கொஞ்சம் 2 நாள் கழித்து வாங்கினா என்ன அர்த்தம்? வீடு ஒன்றும் ஆயத்தமா இல்லை. நம்ம நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்கிறது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னால் வாரும் என்று சொல்கிற நிலைமையில் இருக்கிறோமா? இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆயத்தமாக வேண்டும். திடீர்னு வருவார், திருடனை போல் ஆண்டவர் வருவார். 2 பேர் இருப்பாங்க, ஒரே பெட்டில் 2 பேர் படுத்துன்னு இருப்பாங்க. 2 பேரும் போவாங்களா? ஒருத்தர் எடுத்துக்க, ஒருத்தர் கைவிடப்படும். இதெல்லாம் 2 பேர் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஒருத்தர் யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ போவாங்க. டைமே கிடையாது, இருங்கன்னு சொல்கிறதுக்கு. இமைப்பொழுதில் தானே பைபிளில் போட்டிருக்கு. அவ்வளோதான், டைமே இல்லை. ரெடியாக இருந்தால் போவோம், இல்லைன்னா கைவிடப்படுவோம். ஆகிய அந்த நாட்களில் அது ஆண்டவர் நாங்கள் எல்லாம் செய்யணும், ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துவ சபை பற்றி 7 ரகசியம். முதலாவது, கிறிஸ்து சபையை, கிரைஸ்ட் ஹேஸ் பாட் த சர்ச்.
குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நம்மை சம்பாதித்த 2 கிறிஸ்து சபைக்கு அஸ்திபாரம் இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச். அவர் அஸ்திபாரமாக இருக்கிறதுனால தான் 2000 வருஷம் ஒன்றும் சத்துரு பிசாசால சபையை என்ன செய்ய முடியல, அழிக்க. 3வது கிறிஸ்து சபைக்கு தலைவர். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அப்போ சபை என்ன செய்யணும், தலைக்கு கீழ் படியணும். 4வது கிறிஸ்து சபையை கிரைஸ்ட் லவ்ஸ் த சர்ச். அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக இதை உணரணும். ஆண்டவர் உலகத்தில் யாருமே நேசிக்கல இல்லை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். 5வது சபையில் ஜனங்களை சேர்க்கிற கிரைஸ்ட் ஆட்ஸ் பீப்புள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். 6வது சபையில் கிறிஸ்து மகிமைப்பட கிரைஸ்ட் மஸ்ட் பி க்ளோரிஃபைட் இன் த சர்ச். சதா காலமும் சபையிலே எல்லா காரியங்களும் என்ன செய்யணும், தேவனை மகிமைப்படும். ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து மகிமைப்படும். ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவித்து தேவனை மகிமை, நற்கிரியைகளை செய்து தேவனை மிகுந்த கனிகளை கொடுத்து தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். 7வது கிறிஸ்து ஆயத்தப்படுத்தப்பட்ட சபைக்காக திரும்ப வருக. கிரைஸ்ட் இஸ் கம்மிங் பேக் ஃபார் அ ப்ரிப்பேர்ட் சர்ச். வசனத்தை கொண்டு சுத்திகரித்து கரைத்திரை இல்லாத மகிமை உள்ள சபையாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதோ வருகிறேன் சொல், ஆமேன் வாரும் கர்த்தாவே என்று சொல்லுகிற ஆயத்தமான நிலையில் நாம் என்ன செய்யணும், காணப்பட. இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாக இருக்கிற, அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து எங்களை இருதயத்தை ஊற்றி ஜெபித்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்துவும் சபையும் என்ற தலைப்பிலே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தை சிந்தி சபையை உமக்கு என்று சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் நாங்கள் உணரும்படி குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற அந்த இரத்தம், இதை சிந்தி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விலைக்கு வாங்கியிருக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தம் என்ற அந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும்படி நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபைக்கு அஸ்திபாரமாக இருந்து இத்தனை ஆண்டுகள், 2000 வருடங்களாக எத்தனை புயல்கள், எதிர்ப்புகள், சபை உறுதியாய் நிற்கும்படி நீர் அஸ்திபாரமாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நாட்களிலும் நீர் சபையை போஷித்து பராமரிக்கிற தேவன், சபையை நேசிக்கிற தேவன், சபையை வழி நடத்துகிற தேவன், சபைக்கு தலையாக இருந்து அந்நாட்களிலே நாங்கள் உமக்கு எப்பொழுதும் கீழ்ப்படியும்படி அப்படிப்பட்ட ஒரு சரீரமாக காணப்பட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரை நீர் சபையை நீர் சுத்திகரிக்கிறீர். உடைய வசனத்தை கொண்டு கரைத்தரை ஒன்றும் இல்லை, பிழையற்றது மகிமை உள்ள சபையாக காணப்பட கிருபை தருவீராக. நீர் வரும்பொழுது ஆயத்தமாக இருக்கிற ஒரு சபையாக அந்நாட்களிலும் அனுதினமும் ரட்சிக்கப்படுபவர்களை நீர் சபைக்கு சேர்த்து இந்த நாட்களிலே சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பலிகி பெருகும்படி இந்த நாட்களில் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாட்களிலே சபையிலே நீர் மகிமைப்படுவீராக. கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் பதிலளித்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உம்முடைய நாமம் சபையிலே மகிமைப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்து உமக்கு மகிமை கொண்டு மிகுந்த கனிகளை கொடுத்து உமக்கு மகிமை கொண்டு வரும்படி இந்த நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரின் ஆசிரியருடைய குடும்பங்களை ஆசிரியருடைய பிள்ளைகளை ஆசிரியருடைய தேவைகளை சந்தியும். எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலைக்கு குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாட்களில் அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகள், எல்லா தடைகளை உடைத்து பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். சம்பூர்ணமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே. சொல்லொன்னா அன்பினால் தன்னுயிரீந்த நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே. ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அளித்திட வந்தார். ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அளித்திட வந்தார். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே. கள்வர் மந்தையை சாடிடும் போதும், கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும், கள்வர் மந்தையை சாடிடும் போதும், கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும், பிள்ளையைப் போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. பிள்ளையைப் போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே. மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மேய்ப்பன் சித்தம் செய்திடும் ஆடுகள். மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மேய்ப்பன் சித்தம் செய்திடும் ஆடுகள். குரலொலி கேட்டு தேடிடுமே, குயவன் கையினில் அடங்கிடுமே. குரலொலி கேட்டு தேடிடுமே, குயவன் கையினில் அடங்கிடுமே. நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே.
இயேசு நல் மேய்ப்பனே